Hi, hello, welcome to my channel. நம்ம channel if the first time பாத்தீங்கன்னா subscribe பண்ணிட்டு பாருங்க. இன்னைக்கு வந்து ரசமலாய் கேக்கோட டெக்கரேஷன் வீடியோ தான் பார்க்க போறோம். எக்லெஸ் ஸ்பாஞ்ச் எக் ஸ்பாஞ்ச் எப்படி செய்யறது, ரசமலாய் கேக்கோட ரெசிபி வீடியோ எல்லாமே நம்ம ஆல்ரெடி போஸ்ட் பண்ணிருக்கோம். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்திருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. இது வந்து எக்லெஸ் ஸ்பாஞ்ச் யூஸ் பண்ணி இந்த ரசமலாய் கேக் நான் பண்ணிருக்கேன். கீழே வந்து yellow கலரும் மேலே வந்து ஒயிட்லயும் வந்து இத ஃபைனல் கோட்டிங் கொடுத்து எடுத்திருக்கேன். ஸோ இதுக்கு மேலே வந்து ப்ரஷ் வச்சு ஒரு லைட்டாக சைட்ஸில் இந்த மாதிரி இம்ப்ரெஷன் கொடுத்துக்கோங்க. மேலே வந்து ஐசிங் நைஃப் வச்சு ஒரு மாதிரி இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் கொடுத்து எடுத்துக்கோங்க. ஸோ க்ரீமில் வந்து கொஞ்சமாக எல்லோ கலர் இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு ரோசிட்டா நாசிலும் ஷெல் நாசிலும் யூஸ் பண்ணி ஒரு சைடில் மட்டும் ஃப்ளார்ஸ் இருக்க மாதிரி டெக்கரேட் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி சைட்ஸ்லேயும் அதே மாதிரி ஃப்ளார்ஸ் வந்து நான் போட்டுக்கிறேன். $25 ஒயிட் காம்பவுண்ட் சாக்லேட்டை வந்து டபுள் பாயிலிங் மெத்தடில் மெல்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி OHP ஷீட்டில் திக்காக ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. இது ட்ரை ஆகிறதுக்கு முன்னாடி பிஸ்தா வந்து ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விட்டுடுங்க. இது வந்து பால்ஸ் வந்து ஸ்பூனில் தான் நான் வந்து செஞ்சு எடுத்திருக்கேன். இது கொஞ்சம் ட்ரை ஆனதுக்கப்புறமா இது சைட்ஸை நல்லா கட் பண்ணிவிட்டு இதை நாளாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா இதை ஃப்ரிட்ஜில் கொஞ்சம் நேரம் வச்சுருங்க. இது வந்து கோல்டன் டஸ்ட்டில் மெல்ட் பண்ண பட்டர் யூஸ் பண்ணி இந்த கோல்டன் பெயிண்ட் நான் பண்ணியிருக்கேன். ஃபாண்டன்ட் கட்டர் யூஸ் பண்ணி இந்த மாதிரி லெட்டர்ஸ் கட் பண்ணிவிட்டு அதில் கோல்டன் பெயிண்ட் வந்து ஃபுல்லாக வந்து பண்ணி வச்சுருக்கேன். சைட்ஸில் வந்து இந்த பிஸ்தாவும் பாதாமும் ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விட்டுடுங்க. சாப் பண்ணதை இந்த கோல்டன் பால்ஸை வந்து மேலே ஒன்று கீழே ஒன்று வச்சுருங்க. இந்த மாதிரி கோல்டன் ஃப்ளேக்ஸ் வந்து கிடைக்குது. ஸோ அதை யூஸ் பண்ணி இந்த பால்ஸ் கிட்ட மட்டும் நான் அழகாக சிம்பிளாக வச்சுக்கிறேன். ஸோ ரசமலாய் கேக்கில் ரசமலாயில் எப்படி, அதனால் அந்த மில்கில் நல்லா ஸ்க்வீஸ் பண்ணிவிட்டு அதை வந்து நடுவில் வச்சுட்டு ரசமலாய் நல்லா ஹைலைட் ஆகி தெரியறதுக்காக இந்த சாக்லேட் டெக்கரேஷனை வந்து அதுக்கு பின்னாடி வைக்கிறேன். ஸோ அது வந்து நல்லா எல்லோவாக நல்லா தெரியும். ஸோ ஃபைனலாக நம்மளோட ரசமலாய் கேக் இது போல தான் இருந்தது. இது வந்து நாமக்கல்லில் இருக்க கஸ்டமர் சென்னையில் இருக்கவங்க அண்ணா அன்னிக்கு வெட்டிங் டே சர்ப்ரைஸாக இந்த கேக் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்களோட பேரை வந்து சாக்லேட்டை ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இந்த ஃபாண்டன்ட் வச்சு நான் எழுதிட்டேன். அந்த டாப்பரை வந்து நான் அவங்க கையிலேயே கொடுத்துட்டேன். இந்த சூப்பராக ஃபோட்டோ எடுத்து அன்றைக்கி ஸ்டேட்டஸில் நான் வச்சுட்டேன். அவங்களோட ஃபீட்பேக்கையும் வந்து அன்றைக்கி ஸ்டேட்டஸில் நான் வச்சுருந்தேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அபி ஸ்டிலைட்.